என்ன வர சொல்லிட்டு சைலண்டாவே நிக்கிறீங்க? அது எல்லாம் என் பையன் விஷயமா தான். புரியல. ராஜேஷ், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என் பையனுக்கு ஒரு எதிரி இருக்கானா அது நீ மட்டும்தான். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? அது என்கிட்ட இருந்தா? என் பையன் என் பேச்சு மீறி இந்தியாவுக்கு போயிருக்கான். அவன் ஒரு பொண்ணு விரும்புறான். ஆனா அதே பொண்ணை நீயும் விரும்பணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவன் உங்க பையன் தானே? உங்க பையன் விரும்புற பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலனா நீங்களே ஏதாவது பண்ண வேண்டியதானே? இதுல என்ன இன்வால்வ் பண்றீங்க? நான் என்ன சொன்னாலும் அவன் என் பேச்சு கேட்குற நிலைமையிலே இல்லை. என் பையன் என்னைக்குமே என் கூட தான் இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். இதை பண்ணா எனக்கு என்ன லாபம்? நான் எதுக்காக உங்களுக்கு பண்ணணும்? எனக்கு தெரியும் நீ இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்பேன்னு. என் பையனோட பிசினஸை க்ளோஸ் பண்றதானே உன்னோட ஏம். அதுக்கான முதல் ஸ்டெப்பை நான் பண்ணி தரேன். எனக்கு என் பையன் என் கூட இருந்தா போதும். அதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. என்கிட்ட சொத்து பத்தி ஏகப்பட்டது இருக்கு. அதனால பிசினஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்ப ரீசெண்டா கூட என் பையனால ஒரு டீல் உனக்கு உன் கைவிட்டு போச்சு. அது உனக்கே கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். எனக்காக நீ அந்த பொண்ணை லவ் பண்ணி நடிக்கணும். என்ன டீலுக்கு ஓகேவா இல்லையா? உங்க பையன் உங்ககிட்டயே வந்து சேர்றது என்னோட பொறுப்பு. டீல் ஓகே. நீ உடனே இந்தியாவுக்கு கிளம்பு. கண்டிப்பா உன் பிசினஸ் நம்பர் 1 இடத்துக்கு வரும். அது என்னோட பொறுப்பு. நீங்களே கூப்பிட்டு சொல்லாட்டியும் என் ஐடியாவும் இதுவாக தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒன்றும் குறைஞ்சு போகல. இதனால என் பிஸ்னஸும் என் கைக்கு வரப்போகுது. என் எதிரிக்கும் ஒரு முடிவு கட்ட போறேன். ஹலோ, சொல்லுங்க பொண்டாட்டி. அனீஷ், எப்படி இருக்க? இடம்லாம் செட் ஆயிக்குச்சா? எல்லாம் ஓகே தான். ஆமா, ஃபுட்லாம் எப்படி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பொண்டாட்டி. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ ஹாப்பியா இரு. எனக்கு அதான் வேணும். சரிடா. ஆனா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போ கொஞ்ச நாளா உன் கூடவே இருந்துட்டு உன்னை தேடுது. அதான் நானும் சொன்னேன். நான் வேணா கிளம்பி வந்துடுவா? வேணாம் பொண்டாட்டி, நீயே சொன்னாலும் நான் கிளம்பி வர ஐடியால இல்லை. என் பொண்டாட்டி எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா. அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் வருவேன். சரி, அப்புறம்? அப்புறம் என்ன? நீ தான் சொல்லணும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. அப்புறம்? அப்புறம் என்ன? அப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? என்னடி பேச சொல்ற? நேர்ல உட்காந்தாவது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். ஃபோன்ல என்ன பேசுறது? ஏனிஷ், என்கிட்ட பேசுறதுக்கு கூட எந்த விஷயமும் இல்லாம போயிருச்சா? ஏய், என்னடி? ஒருவேளை பேசுறதுக்கு எதுவும் இல்லையா, இல்ல பேச இஷ்டம் இல்லையா? லூசு பொண்டாட்டி, அப்படிலாம் இல்லடி. என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன கேக்குறல்ல, நீ ஏதாவது பேசு. ஏன் நானே தான் பேசணுமா? உனக்குலாம் பேசுறதுக்கு எதுவும் இருக்காதா? அடியே, தயவு செஞ்சு ஆரம்பிக்காதடி. ஏன் என்ன பார்த்தா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கா? என்னத்த ஆரம்பிச்சாங்க? ஐஷு, நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. அப்போ நான் சண்டை போடுற மூட்ல இருக்கனா? அடியே, அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வந்த? ஐஷு, கோவப்படாதடி. என் செல்லம்ல, என் தங்கம்ல. செல்லம் தங்கன்னு கொஞ்சம் மட்டும் அப்படியே என் கோவம் மாறிடும் பாரு. ஏய், இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு தான். ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயும் உனக்கு பேசுறதுக்கு கூட என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்ட. டியே, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த கிளம்பி உடனே வந்துடும் பாத்துக்கோ. அப்புறம் உன் கோல் என்ன ஆகுறது? உன் கூட உட்காந்து இப்படி போன்ல சண்டை போடுறதுக்கு உன் பக்கத்துல வந்து இருக்கிறது பெட்டர்னு தோணுது. வேணும்னா சொல்லு, கிளம்பி வந்துடுறேன். என்னாலலாம் இப்படி சண்டைலாம் போட முடியாது. என்ன வரட்டா? இல்ல, வேணாம். சரி, இப்போ எதுக்கு இந்த சண்டை? சும்மாதான், போர் அடிச்சிச்சு, அதான் உன்னை வெறுப்பேத்தி பார்த்தேன். ஆனா பொண்டாட்டி, ஒரு விஷயம் நிஜம். இந்த பொண்ணுங்களால மட்டும்தான் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இப்படிலாம் சண்டை கட்ட முடியும். சரி, கோவப்பட்ட மாதிரிலாம் நடிச்சது போதும். இப்போ போனை வைக்கிறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? ஏன் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மாவே என்ன வம்புழுப்பா. இதுல தூரத்துல வேற இருக்கேன். சொல்லவா வேணும்? சரிடா செல்லும், நான் போனை வைக்கிறேன். ஓகேடா, டேக் கேர். ஐஷுமா, ஒரு நிமிஷம். என்னடா? ஏதாவது பூஸ்ட் எனர்ஜி கொடுக்கலாமே? பூஸ்ட் எனர்ஜியா? என்ன வேணும்? ஏதாவது உனக்கு என்ன தோணுதோ கொடு. என்கிட்ட கொடுக்கறதுக்குலாம் எதுவும் இல்லப்பா. ஐஷு, கெஞ்ச விடாதடி. ஏய், நீ சொல்றது எனக்கு எதுவும் புரியலடா. ரொம்ப நடிக்காத என்ன, ப்ளீஸ் டி. ஒன்னே ஒன்று ப்ளீஸ். ஐஷு ப்ளீஸ் டி. ஏய், உண்மையாவே நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல அனீஷ்.
இஷு லவ் பண்ணும்போது தான் இழுத்தடிப்ப இப்போ நமக்கு மேரேஜ் ஆயிருச்சு இப்பவும் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போற மாதிரி இப்படி இழுக்கிற. இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 50-60 வருஷம் உன் கூட வாழ்ந்தாலும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் கேட்டது கிடைக்காது அப்படித்தானே? கிடைக்காது. எப்போ கிடைக்கும்னு சொல்ல. உன் கோல்ல பாதி அச்சீவ் பண்ணிட்டு கேளு, அப்புறம் தரேன். கிஸ்ஸுக்காகவே முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். பாய். பாய் ஐஷுமா, வைக்கிறேன். தேஜு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி, பேஷண்ட்லாம் ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்ப சொல்லுங்க. அப்புறம் தேஜுக்கு ஏதாவது தெரியலனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஐஷு வர வரைக்கும் கொஞ்ச நாள் தேஜு தான் பார்த்துப்பா. ஓகே சார், அதெல்லாம் மேடம் சொல்லிட்டாங்க. சரி போங்க. தங்கச்சி. என்னடி தங்கச்சிங்கற? ஏன் அக்கா உன்னை தங்கச்சின்னு கூப்பிடக்கூடாதா? ஓஃபி, என்னாச்சு உனக்கு? கிறுக்கு பிடிச்சிச்சா? இந்தா சாப்பிட்றியா? கன்ஃபார்ம். லூசு, உனக்கு என்னடி ஆச்சு? என்ன ஐஷு, என் பாசம் உனக்கு புரியலையா? என்னாச்சு? ஒரே பாச போராட்டமா இருக்கு. என்னன்னு தெரியல, லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா. என் பாசம் உனக்கு புரியலையா? என் வாழ்க்கை வரமாக அடனியும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே, பசி தூக்கத்தை கூட மறந்து நீயும் அட பாசத்தை பொழிஞ்சாயே, தினவோ முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே, நீ எனக்கு சாமி என் பூமி அட எல்லாம் நீதானே, ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசுர தாரே நீ. என்னடி லூசு, என்ன வேணும்? விஷயத்துக்கு வா. இல்ல, நான் உனக்கு அக்கா மாதிரி தானே? மாதிரிலாம் இல்ல, அக்கா தான் சொல்லு. என் ஃப்ரெண்டு அனீஷை நீ அனுப்பி வச்சிருக்கல்ல, எனக்கு தெரியும் அவன் நல்லதுக்காக தான் நீ அனுப்பியிருக்கன்னு. ஆனாலும் அவன் போகிருக்கிற இடத்துக்கு ஒரு நேம் இருக்கும்ல, அதை மட்டும் இந்த அக்காக்காக சொல்ல. இதுக்குதான் இந்த பாச போராட்டமா? அப்பா, அதுக்கு பாட்டெல்லாம் பாடி உலக நடிப்புடா சாமி. ஆமா, உனக்கு நீங்க வேலை, உனக்கு காவியம் கரெக்ட் பண்றது தானே வேலை, அதை மட்டும் போய் பாரு. சு, நீ சொல்லு. அனீஷ் இப்ப எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? ஆமா, எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆனா போயிருக்கிற இடத்துக்கு ஒரு நேம் இருக்கும்ல, அது மட்டும் தெரிஞ்சா போதும். என்ன அர்ஜுன், சொல்லிடலாமா? சொல்லுங்க சிஸ்டர். கைலாஷா. என்ன சோஃபி, பதில் ஓகேவா? கைலாஷாவா? அங்க எதுக்கு போயிருக்கான்? நித்யானந்தனுக்கு சீடரா இருக்க. என்ன பூனை, பதில் ஓகேவா? ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என் ஃப்ரெண்டை எங்கேயோ கூட்டிட்டு போய் ஏதாவது குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பூனை ப்ரோ உனக்கு என்னைக்கு ஃப்ரெண்ட் ஆனனும் அன்னைக்கு குழியில விழுந்துட்டான். இல்ல நாங்க வேற தனியா போய் குழியில தள்ளணுமா? நீங்க சொல்லாட்டி என்ன, என் ஃப்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சா கண்டுபிடி. கண்டுபிடிச்சிட்டு இந்த சோஃபி யாருன்னு காட்டுறேன். ஆனா உங்க அக்கா தங்கச்சி சண்டையும் பார்க்கிறதுக்கு நல்லதா இருக்கு. வீட்லயும் இதே மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல? அர்ஜுன், சோஃபி என்னோட ஓன் சிஸ்டர் இல்ல. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆனா 2 பேரும் பார்க்கிறதுக்கு அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. அடிச்சுக்கிறத பார்த்தா ஒரே வீட்டில் பிறந்தவங்க மாதிரி தான் இருக்கீங்க. இல்ல அர்ஜுன், ஆனா நீ சொன்ன மாதிரி இருந்ததா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஓ, ஆனா உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஓன் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கு. நான் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, நாங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் எனக்கு சோஃபியை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? ஏன்னா சோஃபி ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தா. காலேஜ் படிக்கும்போது தனியாக ஒரு வீடை ரெண்ட் எடுத்து அங்கேயே தங்கி படித்தா. ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படணும், ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஒர்க் பார்த்து காலேஜுக்கு வந்தா. படிக்கிறதுலேயும் சூப்பர். அவளுக்கு காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது அனீஷ் தான். அதனால தான் அவனை பற்றி விசாரிக்கிறதுக்கு இப்படி ட்ராமா பண்ணிட்டு போகிறான். இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆனால் அவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவள் கேரக்டரே அதுதான். எவ்வளோ சோகம் உள்ளே இருந்தாலும் மற்றவங்களை சிரிக்க வைக்க மட்டும்தான் ட்ரை பண்ணுவா. எப்போ சூர்யா சார் வந்தாரோ அப்போதான் அவள் லைஃப்பும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இது தெரியாமல் பூனையை நான் வேற அடிக்கடி ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அர்ஜுன், அவளுக்கு அது ஜாலியாக தான் இருக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும், அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பா. உண்மையாகவே பூனை ரொம்ப கிரேட் தான். சரி சிஸ்டர், நான் போய் காவியாவை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்பவா? டேய், நைட் ஆயிடுச்சுடா. ஏன் மார்னிங் பார்க்கலையா? இது ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். அதான் இப்போ பார்க்க போகிறேன். இப்பவா? வேணா அர்ஜுன், அவ தூங்கிருப்பா. இல்லை சிஸ்டர்,
மாடியிலேருந்து இறங்கி வரும்போது பார்த்துட்டு தான் இருந்தேன். அவள் அந்த ஜன்னல் பக்கம் தான் எனக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தா. நான் தான் நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களேன்னு அப்படியே நின்றுட்டேன். சரி அர்ஜுன், பார்த்துக்கோ, கேர்ஃபுல். அவங்க வீட்டில் எதுவும் சொல்லிட போறாங்க. ம், ஓகே சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். நேத்து கார்ல போயிட்டு வந்த டயர்ல நல்லா தூங்கிட்டோம். இவரை வேற இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கவே முடியல. எப்பவும் அந்த பால்கனில தான் உட்காந்துருப்பாரு. எங்க போயிருப்பாரு? ஒருவேளை தூங்கி இருப்பாரோ? அங்கே என்ன தெரிகிறது? நீங்களா? நானே தான். நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க? என்னம்மா, என்னதானே நீ ஜன்னல் வழியா தேடிக்கிட்டே இருந்த, இப்போ பக்கத்துலயே வந்து நிக்கிறேன். இப்படி முறைச்சா எப்படி? யாரு? நான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ தான் தேடிக்கிட்டு இருந்த. அர்ஜுன், நான் சும்மா காத்து வாங்க நின்றுட்டு இருக்கேன். நீங்களா உங்க மனசுல கற்பனை கொட்டை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சரிம்மா, நீ என்ன தேடலைன்னே வச்சுக்கோ. ஆனா நான் உன்னை தான் தேடி வந்தேன். வந்ததுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போறேன். கொஞ்ச நேரம் உன் கோவத்தை குறைச்சிட்டு நின்னா போதும். வெளியே போங்க அர்ஜுன். அம்மா அப்பா யாராவது வந்துட போறாங்க. தள்ளி போங்க. நான் ஏன் போகணும்? நீங்க போகலன்னு என்ன, நான் போறேன். அர்ஜுன், நான் போகணும், வழி விடுங்க. போ. இப்படி வழியை மறைச்சிக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? கைகள் என்னை தொட்டு போடும் கோலம். அர்ஜுன், போங்க ப்ளீஸ். அப்பா யாராவது வந்துட்டா பிரச்சனை ஆயிரும். என் குட்டிமா இவ்வளோ பயப்படுறதுனால போறேன். நின்னோரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதினம். அவர் கையை பிடிச்சாருன்னு கைக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்ததுக்கு அவர் கணத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல. ஏமா, எனக்கு நீ அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. இந்த அர்ஜுனுக்கு மட்டும் ஏன் எல்லாரும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன் நாங்க தொலைச்ச வைர கல்லடி திரும்ப வா மூலயமா திரும்பி கிடைக்காதான்னு எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா சொல்ற? புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. அதை இப்போ சொன்னா உங்க அப்பா என்கிட்ட எகிரிட்டு வருவார். எப்படியும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரல, அப்ப நீ தெரிஞ்சுப்ப. ஆனா காவியா, அர்ஜுன் தம்பி ரொம்ப நல்லவர். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்கு. நீ மட்டும் ஊன்னு சொன்னா போதும், உடனே கெட்டி மேல டும் டும் தான். சரி, இப்ப வந்து தூங்கு. அர்ஜுன் பத்தி ஏதோ ஒரு உண்மை இருக்கு. ஆனா ஏன் அதை யாருமே வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க? பேசாம அவர்கிட்டயே கேட்டுருவோமா? நம்ம போய் கேட்டாலும் பொய் தான் சொல்லுவாரு. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது?